அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவை விருப்பம் உள்ளவங்க மட்டும் பாருங்க. விருப்பம் இல்லாதவங்க தயவு செய்து பார்க்க வேண்டாம். என்னோட பதிவில் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதத்திற்கான எண்கள் நான் கொடுத்துட்டு வர்றேன். நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட தேதிகள் எங்களுக்கு வேணும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டால், நாங்கள் இதை பயன்படுத்தி லாட்ரியில் பணம் வின் பண்ணலான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. நான் லாட்ரிக்காக இந்த எண்கள் அதுக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா விஷயத்துக்குமே இது பயன்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறது எல்லா விதத்திலையும் பயன்பாடு உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த அதிர்ஷ்ட எண்கள் லாட்ரிக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியே நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த லாட்ரி அப்படிங்கிற சமாச்சாரம் தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே லாட்ரி விற்கிறதும் குற்றம், சட்டப்படி வாங்குறதும் குற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே இருக்குது. தயவுசெய்து தவிர இங்கே பண்ண வேண்டாம். அண்டை மாநிலமான கேரளத்தில் இப்போ லாட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிபயங்கரமாக போயிட்டு இருக்குது. மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட, அதாவது நமக்கு அந்த முதல் பரிசு கிடைக்காதா, நம்ம நாட்டில் பணம் வின் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய ஆவலோட வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ இந்த ஜூலை 31ஆம் தேதி 10 கோடி ரூபாய்க்கான ஒரு பம்பர் குழுக்கள் நடைபெறப் போகுது. இதை நிறைய பேர் ஆவலோடு வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த 10 கோடி அந்த நபர் நாமளா இருக்கக்கூடாதா, நாம தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நிறைய நபர்கள் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த 10 கோடி அப்படிங்கிறது முதல் பரிசு அப்படிங்கிறது 5 சீரியல் வச்சு ஒரு செட் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு டிக்கெட்டினுடைய விலை 250 ரூபா. அப்போ 5 டிக்கெட் வச்ச ஒரு செட்டோட விலை 1250 ரூபான்னு சொல்லி இப்போ இந்த செட் வாங்கிக்கலாம் கேரளத்தில். அப்போ 1250 ரூபா கொடுத்தா 5 சீரியல் வச்சு ஒரு செட்டு நமக்கு கிடைக்கும். இந்த 5 செட்டாக வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் வாங்க முடியாமல் 4 பேர் கூட்டு சேர்ந்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. 250 ரூபா கொடுத்து வாங்குற ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு 10 கோடி கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு ஆவலில் நிறைய வாங்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த முதல் பரிசு அப்படிங்கிறது ஒரு நபருக்கு 10 கோடி. சரி, ஒரு நபருக்கு அந்த 5 சீரியலில் ஒரு நபருக்கு 10 கோடி கிடச்சிருச்சு அப்படின்னா, பாக்கி இருக்கிற 4 பேருக்கு ஆறுதல் பரிசாக 1 லட்சம் தராங்க. அது 4 பேருக்கு கிடைக்கும். 4 பேருக்கு 1 லட்சம் வீதம் 4 லட்சம் ஆறுதல் பரிசு. இரண்டாவது பரிசு ஒரு நபருக்கு 10 லட்சம் ரூபாய். ஒரு நபருக்கு 10 லட்சம் ரூபாய். 5 பேருக்கு 50 லட்சம் ரூபாய். மூன்றாவது பரிசு ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய். ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய், 5 பேருக்கு. நான்காவது பரிசு ஒரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய். ஒரு நபருக்கு 3 லட்சம் ரூபாய். இதுவும் 5 பேருக்கு கிடைக்குது. ஐந்தாவது பரிசு ஒரு நபருக்கு 5000 ரூபாய். ஒரு நபருக்கு 5000 ரூபாய். இந்த தொகை 13,500 பேருக்கு கிடைக்குது. 13,500 பேருக்கு கிடைக்கும். ஆறாவது பரிசு ஒரு நபருக்கு 1000 ரூபாய். ஒரு நபருக்கு 1000 ரூபாய். 64,800 பேருக்கு இந்த தொகை கிடைக்குது. 64,800 பேருக்கு இந்த தொகை கிடைக்கும். ஏழாவது பரிசு ஒரு நபருக்கு 500 ரூபாய். ஒரு நபருக்கு 500 ரூபாய் வீதம் 1,13,400 பேருக்கு கொடுக்குறாங்க. 1,13,400 பேருக்கு கிடைக்குது. எட்டாவது பரிசு ஒரு நபருக்கு 250 ரூபாய். இது ஒரு டிக்கெட்டோட விலை 250 ரூபாய். அதையே 8வது ப்ரைஸாக வச்சு அந்த வாங்கின டிக்கெட்டு காசாவது நமக்கு பரிசாக கிடைச்சா அதுவே ஒரு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இந்த 8வது பரிசு அப்படிங்கிறது 250 ரூபா. 1,37,700 பேருக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். 1,37,700 பேருக்கு இந்த தொகை கிடைக்கும். புரியுதுங்களா? ஆக முதல் பரிசுலேருந்து கடைசி 8வது பரிசு வரைக்கும் மொத்தம் வின் பண்ணக்கூடிய டோட்டல் வின்னர்ஸ் அப்படிங்கிறது 3,29,420 பேர். 3,29,420 பேர் இந்த லாட்ரி சீட்டில் வின் பண்ணக்கூடியவங்க.
இந்த 3,29,420 பேரில் முதல்ல வர்ற ஒரு நபருக்கு 10 கோடி. சரிங்களா? அப்போ நீங்க உங்கள்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இந்த முதல் பரிசுக்கு ஒரு நபராக இருக்கலாம். ஆக எத்தனை லட்சம் பேர் போட்டியிட்டாலும் அதுல கண்டிப்பா பரிசு வெல்ல போறது 3,29,420 பேரு. ஆக ஏதாவது ஒரு பரிசு வந்து வாங்கணும். ஆனாலும் நம்மளுடைய லட்சியம் முதல் பரிசு இல்லைங்களா? நம்ம லட்சியம் முதல் பரிசு. ஆக எது எப்படியோ நம்பிக்கையோட வாங்கியிருக்கிறவங்களுக்கு அவங்க நம்பிக்கை வீண் போகாம பரிசு கிடைச்சா சரி. இப்போ இந்த முதல் பரிசு 10 கோடி தான் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிற போது இந்த அதிர்ஷ்டசாலி வந்து எந்த ராசிக்காரவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்தால் அதுல வந்து முதல்ல வரக்கூடியவங்க மகர ராசி நபர், இரண்டாவதாக மேச ராசிக்காரரு, மூன்றாவதாக மிதன ராசிக்காரரு, நான்காவதாக தான் துலாம் ராசி வருது. சரிங்களா? இந்த 4 ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல கிரக அமைப்புகள் இருக்குது. கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி உங்க ஜாதக ரீதியாக நல்ல தசை தசாபுத்திகள், யோக தசை தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுலேயும் நமக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப நமக்கு பிரச்சனை தீரக்கூடிய அமைப்புல ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கட்டும். ஒருவேளை உங்களில் இந்த பதிவை கேட்குற உங்களில் யார் வாங்கியிருந்தாலும் தாராளமாக அதற்கான வாய்ப்பு கிடைக்கட்டும். மிக்க நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். ஓகே.